இயலாத காரியங்களை சாத்தியமாக்கும் சக்தி வாய்ந்த ஜெபம். பிதா, சுதன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். திருவிவிலிய வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 43 முதல் 56 வரை. அப்பொழுது கிரசேனரைச் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திரண்டு வந்திருந்த மக்கள் அனைவரும் அச்சம் மேலிட்டவர்களாய் தங்களை விட்டு போகுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகேறி திரும்பிச் சென்றார். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். வீட்டுக்குள் வந்ததும் பேதுரு, யோவான், யாக்கோபு, சிறுமியின் தாய், தந்தை ஆகியோரை தவிர எவரையும் அவர் தம்மோடு உள்ளே வர அனுமதிக்கவில்லை. அவளுக்காக அனைவரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவோ, அழாதீர்கள், இவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவள் இறந்துவிட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அவர் அவளது கையை பிடித்து, சிறுமியே, எழுந்திடு என்று கூப்பிட்டார். உயிர் மூச்சு திரும்பி வரவே உடனே அவள் எழுந்தாள். இயேசு அவளுக்கு உணவு கொடுக்க பணித்தார். அவளுடைய பெற்றோர் மலைத்துப் போயினர். நடந்ததை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இறைவனின் வார்த்தை. கிறிஸ்துவுக்கு புகழ். விண்ணக தந்தையே, சர்வ வல்லமையும் நிறைந்த இறைவனே, தாழ்மையான இதயங்களுடனும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் உமது திருமுன் வருகிறோம். நீரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இருளுக்குள் ஒளியை உண்டாக்கியவர், யாராலும் திறக்க முடியாத கதவுகளை திறப்பவர். உமக்கு சாத்தியமற்றது என்று எதுவுமில்லை. ஆண்டவரே, இன்று மனித வரம்புகளையும் மருத்துவ அறிக்கைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் இயலாததாக தோன்றும் சூழ்நிலைகளையும் தாண்டி உம்மை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம். மனித வலிமையில் அல்ல, உமது தெய்வீக வல்லமையிலே எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 37. தந்தையே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தில் தொடர்ந்து ஒன்றுபடும் போது எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரித்தருளும். எல்லா இயலாத சூழ்நிலைகளையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் வாழ்வில் உள்ள
எல்லா இயலாத காரியங்களையும் உமது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். இரக்கமுள்ள தந்தையே, இன்று எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா இயலாத சூழ்நிலைகளையும் உமது திருப்பாதங்களில் வைக்கிறோம். எங்கள் கவலைகளையும் பயங்களையும் உறக்கமில்லா இரவுகளையும் பதிலில்லாத கேள்விகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். சில சுமைகள் உண்மையிலேயே எங்களால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரமானவை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சில கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டதாக தோன்றுகின்றன. சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவையாக தெரிகின்றன. ஆனால் ஆண்டவரே, இயலாதவற்றை சாத்தியமாக்கும் இறைவன் நீரே. குணமாக முடியாததாக தோன்றும் நோய்களை, தீர்க்க முடியாத கடன்களை, முடிவில்லாத தாமதங்களை, ஈடு செய்ய முடியாத இழப்புகளை, ஆழமான துரோகங்களையும் காயங்களையும் ஆண்டவரே, உம்மை முழுமையாக நம்பி உமது வலுவான திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். இறுதிக்கட்ட மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களிலிருந்து விடுதலைக்கான ஜெபம். இரக்கமுள்ள தந்தையே, நீரே யெகோவா ராபா, எங்களை குணமாக்கும் ஆண்டவர். இறுதிக்கட்ட நோய்களாலும் குணப்படுத்த முடியாத நோய்களாலும் நீண்ட கால வேதனைகளாலும் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை உமது திருமுன் கொண்டு வருகிறோம். மிகச்சிறந்த மருத்துவர்களே, இனி நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கலாம். மருத்துவ அறிக்கைகள் இனி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உமது வார்த்தை இவ்வாறு அறிவிக்கிறது: நான் உன்னை குணமாக்குகிற ஆண்டவர். யாத்திராகமம் அதிகாரம் 15:26. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நோயாளிகளை குணமாக்கினீர், இறந்தவர்களை உயிர்ப்பித்தீர், உடைந்த இதயங்களை சீர் செய்தீர். இப்போது உமது குணமாக்கும் கரங்களை எம் ஒவ்வொருவர் மேலும் நீட்டும். உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் புதுப்பித்தருளும். சேதமடைந்த உடலணுக்களை எல்லாம் மீட்டெடுத்தருளும். உறுப்புகளை சீரமைத்தருளும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். எல்லா நோய்களையும் அகற்றும். மருத்துவம் தோல்வியடைந்த இடங்களில் ஆண்டவரே, நீர் அற்புதமாக செயல்படும். மரண தீர்ப்புகளை சாட்சிகளாக மாற்றும். மருத்துவமனை அறைகளை துதிப்பின் இடங்களாக மாற்றும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் குணமடைதலை அறிவிக்கிறோம். ஆமென். இழந்த பொருட்கள் மற்றும் திருடப்பட்ட உடைமைகள் மீட்கப்படுவதற்கான ஜெபம். நீதியும் மீட்பும் நிறைந்த இறைவனே, ஒவ்வொரு இழப்பையும் ஒவ்வொரு அநீதியையும் நீர் காண்கிறீர். இழந்த பொருட்கள், திருடப்பட்ட உடைமைகள் மற்றும் காணாமல் போன மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க அருள் புரியும். அநியாயமாக எடுத்துச் செல்லப்பட்டவை திரும்ப கிடைக்கச் செய்யும். ஏமாற்றம், அலட்சியம் அல்லது பேரிடர் காரணமாக இழந்தவை அனைத்தையும் மிகுதியாக மீட்டுத் தாரும். நேர்மையை மனிதர்களின் இதயங்களில் எழுப்பும். மறைந்திருப்பவை வெளிப்படச் செய்யும். இழந்தவை எதிர்பாராத வழிகளில் மீண்டும் கிடைக்கச் செய்யும். மீட்பின் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான ஜெபம். நீதிமானான தந்தையே, மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காததால் துன்புறுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அறிவீர். கடனாளிகளின் இதயங்களை நீரே தொடும். அவர்களுக்கு நேர்மையையும் பொறுப்புணர்வையும் அளித்து கடனை திருப்பிச் செலுத்தும்
மனதையும் திறனையும் அருளும். உமது பிள்ளைகளுக்குரியதை மீட்டுத் தாரும். ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். யாத்திராகமம் அதிகாரம் 14 தெய்வீக நீதியிலும் சமாதானமான தீர்விலும் முழுமையான மீட்பிலும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இயலாத காரியங்களின் பாதுகாவலரான புனித யூதா ததேயுவிடம் மன்றாட்டு. மகிமைமிக்க புனித யூதா ததேயுவே, இயேசுவின் உண்மையுள்ள சீடரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நம்பிக்கையின் தூதரே என்று உமது வல்லமையான மன்றாட்டை நாடுகிறோம். எங்கள் மிகப்பெரிய தேவைகளில் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும். எங்கள் விண்ணப்பங்களை இறைவனின் அரியணை முன் சமர்ப்பித்தருளும். நம்பிக்கை இழக்கும் நேரங்களில் வலிமையையும், பதில்கள் தாமதிக்கும் நேரங்களில் துணிவையும், இறைவனின் திருவுளத்தின்படி அற்புதங்களையும் பெற்றுத்தாரும். புனித யூதா ததேயுவே, எங்களுக்காக மன்றாடும். அவிழா முடிச்சுகளை அவிழ்ப்பவளான அன்னை மரியாவின் மன்றாட்டு. அன்பான அன்னை மரியாளே, அவிழா முடிச்சுகளை அவிழ்ப்பவளே, உதவியையும் ஆறுதலையும் தேடும் பிள்ளைகளாக உம்மிடம் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா அவிழாத முடிச்சுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நோய்களின் முடிச்சுகள், கடன்களின் முடிச்சுகள், உடைந்த உறவுகளின் முடிச்சுகள், பயம், தாமதம் மற்றும் குழப்பத்தின் முடிச்சுகள். அன்னையே, இறைவனின் ஆசீர்வாதங்களை தடுக்கின்ற எல்லா முடிச்சுகளையும் மெதுவாக அவிழ்த்தருளும். எங்கள் இயலாத சூழ்நிலைகளை உமது மகனாகிய இயேசுவிடம் எடுத்துச் செல்லும். பொறுமையையும் நம்பிக்கையையும் முழுமையான ஒப்புக்கொடுத்தலையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது தாய்மையின் பாதுகாப்பு ஆடையால் எங்களை மூடிக்காத்தருளும். அவிழா முடிச்சுகளை அவிழ்ப்பவளான அன்னை மரியாளே, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். ஆசீர்வாத ஜெபம். தந்தையாகிய இறைவனே, பதில்களை பெறுவதற்கு முன்பே மிகுந்த விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே செயல்படத் தொடங்கியிருக்கும் அற்புதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். பயத்திற்கு பதிலாக தைரியத்தையும், விரக்திக்கு பதிலாக மகிழ்ச்சியையும், சந்தேகத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு இயலாதது இறைவனுக்கு சாத்தியமானதே. சர்வ வல்லமையுள்ள இறைவன் உங்களை ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. உங்களின் எல்லா இயலாத சூழ்நிலைகளையும் சாட்சிகளாக மாற்றுவாராக. குணமடைதலும், திறந்த கதவுகளும், இழந்தவற்றின் மீட்பும், கடன்களின் தீர்வும் உங்களுக்கு அருளப்படுவதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் காத்தருள்வதாக. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் அற்புதங்கள் உங்களை பின்தொடர்வதாக. ஆமென். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேவையை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்பொழுது எங்களின் எல்லா ஜெப காணொளிகளும் உங்களை தேடி வரும். அதன் மூலம் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்களை வந்தடையும். தயவு செய்து லைக் பட்டனை அழுத்தவும். மேலும் கருத்து பகுதியில் ஆமென் என்று பதிவு செய்யுங்கள். இந்த காணொளியின் பின்னணியில் மிகுந்த உழைப்பு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து,
உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த சேவை வளர முடியாது. கருத்து பகுதியில் உங்கள் மதிப்பீடுகளையும் ஜெப நோக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள மறவாதீர். இந்த ஜெபத்தை அதிகமானவர்களுக்கு பகிருங்கள். இந்த ஜெபம் யாருக்கு தேவையாக இருக்கும் என்பதை நாம் அறியோம். உங்கள் சிறிய முயற்சி ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அல்லது குறைந்தபட்சம் ஒரு சிறு ஆறுதலையாவது அளிக்கக்கூடும். நன்றி. இறைவன் உங்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக.